காலை வணக்கம் தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஆமாங்க, ஒரு அப்பாவும் மகனும் ஒரு காட்டு பகுதி வழியா நடந்து சென்று கொண்டிருந்தாங்களாம். அவங்க ஒரு நதியை அடைந்தாங்களாம். அந்த நதியை அவங்க கிராஸ் பண்ணணுமா. ஆனா அந்த ரிவரை கிராஸ் பண்ண ஒரு ப்ராப்பரான பிரிட்ஜ் எல்லாம் அங்க இல்லைங்களாங்க. ஒரு மரக்கட்டை மட்டும்தான் இருந்துதான். அந்த மரக்கட்டை மேல ஏறி நடந்துதான் அவங்க அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போகணுமா. இப்போ அந்த சின்ன பையனுக்கு ஒரே பயம். நான் எப்படி இதை கிராஸ் பண்ணுவேன், சேஃபா கிராஸ் பண்ணிடுவேனா, எனக்கு பயமா இருக்கேன்னு அவங்க அப்பாவை பார்த்தானாங்க. அவங்க அப்பா சொன்னாரா, மகனை பயப்படாத, அப்பா நான் உன்னை சுமந்து கொண்டு போறேன்னு சொல்லி அவனை அப்படியே தன்னுடைய கரங்கள்ல ஏந்தி கொண்டாராம். அந்த சின்ன பையன் அவங்க அப்பாவை டைட்டா பிடிச்சுக்கிட்டானா. அந்த தகப்பன் மகனை சுமந்து கொண்டு அந்த மரத்து மேல நடக்க ஆரம்பிச்சாராங்க. 2 பேரும் சேஃபா அந்த பக்கம் போய் ரீச் ஆயிட்டாங்களாம். இந்த மகன் அப்பாவிடம் சொன்னானா, அப்பா இதை நான் எப்படி தாண்ட போறேன்னு ரொம்ப பயத்தோட இருந்தேன். நீங்க என்ன உங்களுடைய கரங்கள்ல ஏந்தி என்ன சேஃபா இந்த பக்கம் சுமந்து கொண்டு வந்துட்டீங்கப்பான்னு சொன்னானா. ஆமாங்க, இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்பதா இருக்கிற சில பிரச்சனைகளையும் சேலஞ்சஸையும் பார்த்து இதை நான் எப்படி தாண்டி போறேன்னு எனக்கு தெரியலையேன்னு கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஒரு காரியத்தை சொல்றாரு. தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல நான் உங்களை சுமந்து செல்வேன்னு சொல்றாருங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த கடினமான நேரத்துலலாம் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன் இப்போ நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையையும் சேலஞ்சஸையும் தாண்டி செல்ல உதவி செய்ய மாட்டாரா? இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புறாரு. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன்னு சொல்றாருங்க. அந்த சிறுவன் தன்னுடைய தகப்பன் முகத்தை நோக்கி பார்த்து அவரை டைட்டா பிடித்து கொண்டது போல கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, இதோ ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதா இருக்கிற சில பிரச்சனைகளையும் சேலஞ்சஸையும் பார்த்து இதை நான் எப்படி தாண்டி போவேன்னு தெரியலையேன்னு ஆண்டவரே கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் எங்களை தாங்கின தேவன், இனிமேலும் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நீர் சொல்லுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.